நாங்கள் உங்கள் டாஸ்க்குடா பயலுக. இப்போ நம்ம சேனலில் என்ன வீடியோ நான் போஸ்ட் பண்ண போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, எல்என்டி பைபாஸ் ரோடு, சேலம் டு கொச்சின் பைபாஸ் ரோட்டில் வந்து செட்டிவளையன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து இன்றைக்கி ஜல்லிக்கட்டு. அங்கே வந்து சீஃப் கெஸ்ட்டாக யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் வராரு. அவரை போய் பார்த்துட்டு அப்படியே அங்கே எப்படி ஜல்லிக்கட்டு நடக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோ வீடியோ எடுத்து போடலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். வாங்க நம்ம போய் அங்கே எப்படி ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஆடு வேறு நம்மளுக்கு போறக்கே விட மாட்டேங்குது. இந்த ஆடு பாருங்க என்ன பண்ணுதுன்னு. ரொம்ப மோசமான வேலையில இந்த ஆடு பண்ணிட்டு இருக்குது. சரி ஆடு பாய், நாங்கள் போயிட்டு வரோம், டாட்டா. நம்ம வாகனத்தை எடுத்தாச்சு. யார் யார் போக போறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, நான், கேமராமேனு, நம்ம R15, நம்ம 3 பேர் தான் இப்போ அங்கே போக போகிறோம். அங்கே போய் ரியலாக நம்ம போய் ஃபஸ்ட் டைம் ஜல்லிக்கட்டு நேரில் பார்க்க போகிறோம். எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு போகிறக்கு. வாங்க நேரில் போய் பார்க்கலாம். எவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்குது, எப்படி அந்த மாடு பிடிக்கிறாங்க, அது எப்படி தூக்கி வீசுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹைவேஸை டச் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அப்படியே போயிட்டுருக்குறோம். திரும்பி ஆரம்பிக்கிறேன். டாஸ்க் பயலுகிறா. இப்ப பாத்தீங்கன்னா இது ரெண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் காரு. இந்த கார் எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த காரை கொடுப்பாங்க. இந்த காரு பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பிரைஸ் காரு, இது செகண்ட் பிரைஸ். இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்டா யார் நல்லா மாடு பிடிக்கிறாங்களோ, அதிக மாடு யார் பிடிச்சிருக்காங்களோ அதிக நேரத்துக்கு 10 செகண்ட் தான் டைமு. 10 செகண்ட் யாரு பிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த காரு வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. யாரு கொடுக்குறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு இங்க நின்று பாக்குறதுக்கு எங்களுக்கு டைமும் இல்லை. ஸோ வாங்க அடுத்தடுத்த பிரைஸை நம்ம போய் பார்க்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 2 நிக்குது. இது பாத்தீங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட் வண்டி 2 நிக்குது. சோ இது பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த பிரைஸ் நினைக்கிறேன். இதுக்கு அப்புறம் கொடுக்குற பிரைஸ் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா எல்லாருமே ஜல்லிக்கட்டுல கலந்துக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பிரைஸ் எல்லாம் வந்து எந்த போட்டிகளுக்கும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி போட்டிகள் கொடுக்குறாங்க. கண்டிப்பா எங்க இருந்தாலும் வந்து நீங்க கலந்துக்கலனாலும் பரவாயில்ல, வந்து யூசி வாட்ச் இந்த ஜல்லிக்கட்டு வாட்சாச்சு பார்க்கவாச்சு செய்யுங்க. ஸோ நான் அதான் விரும்பி கேட்டுக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு மாடு இருக்குது. இந்த ஜல்லிக்கட்டை பத்தி எனக்கு சரியா தெரியல. இன்னைக்கு நான் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. மாடு வளர்த்துறவங்க வந்து மாடு பிடிக்கிறவங்க விடவே கூடாது, மாடு பிடிக்கிறவங்க கிட்ட விடவே கூடாது. அதை தாண்டி வந்துட்டாதான் இவங்களுக்கு பெருமை. அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் அவங்களுக்கு தான் பெருமை. அப்புறம் நம்ம என்ன மாடு வளர்த்துருக்கோம் இவ்வளவு நாளா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இது என்னன்னு தெரியல. அந்த சைடு போறதுக்கு இந்த சைடு இருந்துட்டு ஏறி போயிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சோ நம்மளும் ஏறி பார்க்கலாம், ஏதாச்சும் ஒண்ணு சொல்றாங்களான்னு பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா மாடை ரொம்ப க்ளோஸ் அப்ல பாக்கலாம் போல இருக்குது. இங்க இருந்து பார்த்தா மாடை ரொம்ப க்ளோஸ் அப்ல பாக்கலாம் போல இருக்கு. பாருங்க மாடுங்கெல்லாம் பாருங்க, நல்லா அலங்காரம் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. சோ இந்த வழியில தான் விடுறாங்க போல இருக்கு. இந்த வழி இதான் வாடி வாசல் போல இருக்குது. இந்த வழியில தான் விடுவாங்க போல இருக்குது. சோ நீங்க கண்டிப்பா நீங்க எங்கிருந்து பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஜல்லிக்கட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஜல்லிக்கட்டுங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய விளையாட்டுல ஒண்ணு. பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா எல்லா தமிழனும் கண்டிப்பா இது நீங்க வாட்ச் பண்ணி ஆகணும். தயவு செஞ்சு எங்க ஜல்லிக்கட்டு நடந்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க.
பொங்கல் அப்பவா இருந்தாலும் சரி, இல்ல அதர் அதர் டேஸ்ல எப்பவா இருந்தாலும் சரி, நீங்க ஜல்லிக்கட்டை மட்டும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா பார்க்கணும். இதை நான் விரும்பி கேட்டுக்கிறேன். நாங்கள் உங்கள் டாஸ்க்குடா பயலுக. இப்போ நம்ம சேனலில் என்ன வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, எல்என்டி பைபாஸ் ரோடு, சேலம் டு கொச்சின் பைபாஸ் ரோட்டில் வந்து செட்டிவளையன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டு. அங்கே வந்து சீஃப் கெஸ்ட்டாக யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் வராரு. அவரை போய் பார்த்துட்டு அப்படியே அங்கே எப்படி ஜல்லிக்கட்டு நடக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோ வீடியோ எடுத்து போடலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். வாங்க நம்ம போய் அங்கே எப்படி ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஆடு வேறு நம்மளுக்கு போறக்கே விட மாட்டேங்குது. இந்த ஆடு பாருங்க என்ன பண்ணுதுன்னு. ரொம்ப மோசமான வேலையில இந்த ஆடு பண்ணிட்டு இருக்குது. சரி ஆடு பாய், நாங்கள் போயிட்டு வரோம். டாடா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாகனத்தை எடுத்தாச்சு. யார் யார் போக போறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, நான், கேமராமேனு, நம்ம R15, நம்ம 3 பேர் தான் இப்போ அங்கே போக போகிறோம். அங்கே போய் ரியலாக நம்ம போய் ஃபஸ்ட் டைம் ஜல்லிக்கட்டு நேரில் பார்க்க போகிறோம். எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு போகிறக்கு. வாங்க நேரில் போய் பார்க்கலாம். எவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்குது, எப்படி அந்த மாடு பிடிக்கிறாங்க, அது எப்படி தூக்கி வீசுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம். எந்த ஊர்ல இருந்து வருது மாடு? புதுக்கோட்டை பொன்னமராவதி. ஓ சரி சரி. புதுக்கோட்டை பொன்னமராவதில இருந்து இந்த மாடு வந்திருக்குது. அது மாதிரி மதுரை, சேலம், இந்த மாதிரி நிறைய ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பொங்கல் முடிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் கழிஞ்சுதான் இங்க ஜல்லிக்கட்டே நடக்குது. இங்க சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு. அவரு வந்த பஸ் பாத்தீங்கன்னா இங்க நிக்குது, ஏசி பஸ். அவங்க எல்லாம் ரொம்ப ராயலா வராங்க. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க தான் இந்த வெயில்லயும் பைக்லயும் வந்துட்டு இருக்கிறோம். வா வா அப்படியே போலாம். பாருங்க எங்கெங்கயோ இருந்து மாடு வந்திருக்குது. சூப்பரா யாவும் இந்த மாட்டையில காமிடு அப்படியே. இது எந்த ஊர் மாடுன்னு தெரியல. எந்த ஊர் மாடுனா? மதுரை. மதுரை கிருங்காக்கோட்டை, சிவகங்கை. சரி சரி. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கையில இருந்து வந்திருக்குது. எல்லாமே ஒரு பிரைஸை எதிர்பார்த்தா எல்லாம் வந்திருக்காங்க. பரவாயில்ல, இன்னும் இங்க நடக்குதுங்கிறது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா என்னடா பேஜ்? டாஸ்க் பயிலுகளாண்ணா, டாஸ்க் பயிலுக யூடியூப் சேனல்னா, டாஸ்க் பயிலுக யூடியூப்னா டாஸ்க் பயிலுகளா யூடியூப் சேனல்னா. சரி ஆமாண்ணா. ஓகேண்ணா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கண்ணா மறக்காம. சரிண்ணா. இதுதான் நம்ம ஸ்டாலின் தானே, உதயநிதி ஸ்டாலின் வந்த பஸ். பயங்கரமான பஸ்ஸுங்க. ஆனா அது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹைவேஸை டச் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அப்படியே போயிட்டுருக்குறோம். இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸில் நாங்கள் ரீச் ஆகிருவோம். பாருங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே போகிறோம். ஐசண்ணா கொஞ்சம் போனா, கொஞ்சம் ஸ்பீடாக போனா. இங்கே பாருங்க, இதுதான் கிணத்துக்கடவு கோயில். நம்ம அப்படியே மெதுவாக கிளம்புறக்கு ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம கரெக்டா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸ் ரோட்ல போயிட்டு இருக்கோம். கரெக்டா கிணத்துக்கடவு லொகேஷனை தாண்டுறோம். கிணத்துக்கடவு தாண்டி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மலவச்சம்பட்டி வரப்போகுது. மலவச்சம்பட்டி வந்தோன்னா அடுத்து கற்பகத்துக்கு வந்து நம்ம ரைட்டு போகணும். இதுதான் நம்ம ரூட் வழி. அதுக்கப்புறம் இங்க பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யார் யார் போறோன்னு பார்த்தீங்கன்னா, நானும் கேமராமேனும் தான் போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, நாங்க ரோட்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். தெரியும் நினைக்கிறேன். ஹாய் சொல்றான். ஹாய் சொல்லிட்டு அப்படி வாங்க, அப்படியே மெதுவா போவோம். இது நம்ம ஃபர்ஸ்ட் மோட்டோ விலாகு. கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வாங்க, அப்படியே கேமராமேன் நிறா வீடியோவை. சூப்பரா இருக்கும், பச்சை பசையன்னு இருக்கும். கொஞ்சம் மழை இல்லாதங்களுக்கு அங்கங்க காஞ்சு கிடக்குது. மற்றபடி எல்லாம் சூப்பரா இருக்கும். நம்ம வேற டேசண்ட் வச்சு வேற இடம் பேர் வந்துருச்சு இந்த பக்கம். இங்கதான் 500 ரூபாய் நம்ம டேசண்ட் வச்சோம். ஆனா யார் எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல. வீடியோ டிஎம் பண்ணல, எதுவுமே பண்ணல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருப்போம். அவங்க பண்ணலினாலும் நம்ம பண்ணுவோம்.
இத பாத்தீங்கன்னா நாங்க போயிட்டு இருக்கோம். இது ஒரு மண்டபம் வருது பாருங்க. ஒரு மண்டபம் வருது பாருங்க. இந்த மண்டபம் பாத்தீங்கன்னா நம்ம மண்டபம் தான். பிளாஸ்டிக் மண்டாலு இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூலு 90 ரூபாய்க்கு பெட்ரோல்ண்ணா. கொடுக்குறாங்க இந்த ஸ்கூல்ல. 90 ரூபாய்க்கு பெட்ரோல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். ஒரு 90 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம கிளம்பிட வேண்டியதான். இன்னும் நம்ம கிளம்ப வேண்டிய தூரம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் போனால் போதுங்க பெட்ரோல் ரோட்டுக்கு. அவர் கூட பேசிட்டு இருக்காரு. டக்குன்னு அடிச்சாருன்னா நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாம். கொஞ்சம் தூக்கி பிடிங்கண்ணா, சாஞ்சிர போகுது. அமௌண்ட் வந்து நம்ம கையில் தான் இருக்குது காய்ஸ். இப்போ நம்ம 1900 வச்சிருக்கோம். அவன் அடிச்சோன்னா ஒரு கையில் கொடுத்துட்டு அப்படியே நம்ம மெதுவாக கிளம்ப வேண்டியதான். என்ன பண்ணுறது, பெட்ரோல் வேற மிச்சத்தோட வண்டி வாங்கிட்டு 90 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல விடுங்க, நம்மளுக்கு யூடியூப்பில் இன்கம் வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ஒரு நாள் டேங்க் ஃபுல் பண்ண எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. அப்படியே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம விளாங்க. பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காமிக்க போறேன். என்ன அதிசயம்னா, நிறைய காலேஜஸ் இருக்குது கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சியில. அதுல பாத்தீங்கன்னா வித்தியாசமான காலேஜ்னு பாத்தீங்கன்னா நம்ம மெரின் காலேஜ் தான். அந்த மெரின் காலேஜ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் நடுரோட்ல நிக்கிற மாதிரியே இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சுறா படத்துல ஒரு கப்பல் நடுரோட்ல எப்படி நிக்கிறோ அதே மாதிரி அந்த காலேஜ் பாத்தீங்கன்னா அந்த கப்பல்லே செஞ்சிருப்பாங்க. சோ பக்கம் வந்துருச்சு அந்த காலேஜ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இங்க பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த காலேஜ். பாத்தீங்கன்னா கப்பல் காலேஜ்னா தான் எல்லாத்துக்குமே தெரியும். மோஸ்ட்லி கோயம்புத்தூர்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கப்பல் காலேஜ் எங்க இருக்குதுன்னா இந்த காலேஜ் தான் சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேலை செஞ்சிருக்கிறாங்க, நம்ம விளாக பாத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கப்பல் நடுரோட்ல நிக்கிற மாதிரியே இருக்குது பாருங்க. இது ஒரு காலேஜ். இந்த காலேஜ் நேம் பாத்தீங்கன்னா மெரின் காலேஜ். தொடர்ந்து பாருங்க, அங்க பாருங்க ஒரு BMW கார் ஒண்ணு போயிட்டு இருக்குது. எங்களோட ட்ரீம் அடுத்தது பாத்தீங்கன்னா BMW தான். நாங்க கண்டிப்பா எடுப்போம். யூடியூப்ல நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நாங்க மானிட்டைசிங் ஆகி நாங்க கண்டிப்பா இன்கம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க BMW எடுக்கிறது தான். இங்க பாருங்க நொங்குல வித்துட்டு இருப்பாங்க. ரோட்ல நிறைய இடத்துல நொங்கு வித்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாம் அவுட்டிங் போகிறதுக்கெல்லாம் இங்க நின்று இருப்பாங்க. இங்க பாருங்க நின்றுக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மதுரமா எங்க போறானுங்கன்னே தெரியல. எல்லாருமே டிப்டாப்பா கிளம்பி நின்றுட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க சரக்கடிக்கு கிளம்பிட்டாங்க. எல்லாத்தையுமே குறை சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் ஒர்க்குக்கு போவாங்க. ஏன்னா சண்டே கூட அவங்களுக்கு ஒர்க் இருக்கும். நிறைய பேர் தப்பு சொல்லக்கூடாது. ஆனா சில பேர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணவும், சில பேர் ஊர் சுத்தவும், சில பேர் பாத்தீங்கன்னா அவுட்டிங் போகவும் ஆளோட அந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க. சில பேர் ஒர்க்குக்காகவே போயிட்டு இருப்பாங்க. சில பேர் எங்களை மாதிரி மைக்கையும் போனையும் அல்ல கேமராவையும் தூக்கிட்டு விளாக் பண்ணவோ இல்லைன்னா ஏதாச்சும் யூடியூப்ல ஏதாச்சும் பெருசா சாதிக்கவோ கிளம்பிடுவாங்க. சோ எங்களை மாதிரி பாருங்க ரோட்ல எல்லாம் நின்றுக்கிறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க நின்றுக்கிறாங்க பாருங்க எப்படி நின்றுக்கிறாங்க. நம்மளே பாக்குறாங்க நிறைய பேரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு காலேஜ் வந்துச்சு பாருங்க. நான் பாத்தீங்களா ஒரு 100 மீட்டர் கூட வரல, அதுக்குள்ள இன்னொரு காலேஜ் வந்துச்சு. இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் காலேஜ். அந்த காலேஜ் போய் சொன்னா என் ஃப்ரெண்ட் அங்கதான் படிச்சா. அது ஒரு டிப்ளமோ காலேஜ். சோ அந்த காலேஜ் படிச்சுட்டு கடைசியா அவனோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தா கடல் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இது இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க கடல் வேலைக்கு. பாத்தீங்கன்னா கடல் வேலை செய்ய அந்த காலேஜ் போனான்னு கேட்டீங்கன்னா ஆமா அதுதான் உண்மை. அதுக்குதான் போயிருக்கான் போல இருக்குது. அவன் பாத்தீங்கன்னா இப்ப கடல் வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறான். அவனை பத்தி இந்த காலேஜ் பத்தி இவ்வளவுதான் சொல்ல முடியும் நம்மளால.
பாத்தீங்கன்னா இந்த பட்டின்னு ஒரு புது ட்ரெஸ் கடை ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெரி சூப்பரா இருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போகவோ இல்ல பர்த்டே செலிப்ரேஷனோ, நெக்ஸ்ட் மந்த் நம்ம பர்த்டே வருது, நம்ம பர்த்டே பாத்தீங்கன்னா இங்கதான் ட்ரெஸ் எடுக்கலாம்னு இருக்கிறேன். ஸோ நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அதுக்குள்ள கொஞ்சம் மானிட்டரைசிங் ஆக வச்சீங்கன்னா யூடியூப் இன்கம்ல எடுத்தா எனக்கு கொஞ்சம் இன்னும் பெருமையா இருக்கும் ப்ரோ. கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இதோட நம்ம வீடியோ அப்படியே கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. நாங்க அப்படியே போறோம். நல்ல நல்ல பிளேஸ் வரும்போது அதை பார்க்கலாம். ஓகே பிளேஸ் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இங்க பாருங்க பிளேஸ், இன்னொரு காலேஜ் வரப்போகுது. அது எந்த காலேஜ்னு பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் காலேஜ். இந்த காலேஜ பத்தி சொல்லணும்னா ரொம்ப என்ஜாய் பண்றது பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் காலேஜ் தான். ரத்தினம் காலேஜ் இந்துஸ்தான் காலேஜ் தான். ஏன்னா ஃபங்க்ஷன் எல்லாம் வேற லெவல் நடக்கும். இதே ரத்தினம் காலேஜ் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா 2 days ஃபங்க்ஷன் தான். ஆனா 2 days ஃபங்க்ஷன் பங்கமா பண்ணிருப்பானுங்க. இங்க பாருங்க, இது இந்துஸ்தான் காலேஜ். கொடிப்படத்துல வருமல்ல தனுஷ் ஒரு காலேஜ்ல இருப்பா, ஒரு காலேஜ்ல லெக்சரா இருப்பார்ல, அந்த காலேஜ் தான் இந்த காலேஜ் பாக்குற காலேஜ். அப்படியே தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு நிறைய காலேஜ் காமிக்கிறேன் போற வழியில. இப்ப பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல வந்துட்டோம், ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். இனி ஒரே ஒரு ரோடு தான், ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னல்ல இருந்து ரைட் எடுத்து நாங்க உள்ள போனோம்னா நாங்க இன்னைக்கு நம்ம விழாவுக்கு போக வேண்டிய இடத்துக்கு நாங்க கட்டாயம் போய் சேர்ந்துருவோம். சோ அதுக்கு முன்னாடி நாங்க போய் பெட்ரோல் அடிச்சிடறோம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எங்க வந்துட்டோம்னா கர்பம் காலேஜ் வந்துட்டோம். அந்த சிக்னல் வந்தாச்சு. இப்ப அங்க இருந்து நம்ம ரைட் கட் பண்ணி நம்ம போக போறோம். அதுக்கு முன்னாடி இந்த காலேஜோட அம்சத்தை பத்தி நான் சொல்லிடுறேன். இந்த காலேஜ்ல ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஓணம் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் கொஞ்சம் சூப்பரா நடக்கும் இங்க இந்த காலேஜ்ல. கர்பம் காலேஜ்னாலே பொண்ணுங்கெல்லாம் சும்மா ரொம்ப சம்மன் இருப்பாங்க. சோ இந்த காலேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாத்துங்க, இந்த காலேஜ் தான் பாத்துங்க. தயவு செஞ்சு நான் வளர்னால இந்த வீடியோல போட்டுறாதீங்க எடிட்டரு. நான் வளர்னால இந்த வீடியோல போட்டுறாதீங்க. இங்க பாருங்க, ஜல்லிக்கட்டு எல்லாம் போட்டு கிழிச்சு வச்சிருக்காங்க அந்த பேனரை. போலீஸ்காரங்க இன்னைக்குன்னு பார்த்து காவல் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. சோ நம்ம இப்ப இவங்களை தாண்டி நம்ம எப்படிதான் போறோமோன்னு தெரியல. ஆனா நம்ம போயாகணும். போனாதான் நம்மளுக்கு போனாதான் நமக்கு நல்லது. இந்த டிரைவர் வேற வெயிலுங்கிறாரு. சக அடிக்குதாமா. வெயில் வேற சரியான வெயிலா இருக்கு. இன்னைக்கு ஜல்லிக்கட்டை பார்த்துட்டு வரக்குள்ள நம்ம அடையாளமே மாறி மாட்டிருக்குது. இருக்கிற கலர் மாதிரி வேற கலர், நல்ல டார்க் பிளாக் ஆயிரும் நினைக்கிறேன். நான் வண்டி வெள்ளை கலருக்கு வெயில்ல கருப்பாயிரு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. இது ஒரு காமெடின்னு சொல்லிட்டு இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு அவரு. அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. இப்ப நாங்க அப்படியே போயிட்டு இருக்கிறோம். போயிட்டு நாங்க சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இதுதான் 4 ரோடு.
இந்த வழியா போனா பாலக்காடு, இந்த வழியா போனா நம்ம படிச்ச காலேஜ் அண்ட் கோயம்புத்தூரோட மெயின் வந்துடும். இந்த வழியா போனா இப்ப நம்ம ஜல்லிக்கட்டு போற வழி, அதாவது சேலம், ஈரோடு சேலம் அந்த வழி போற வழி. இந்த வழி பாத்தீங்கன்னா இது நம்ம வந்த வழி. நம்ம வந்த வழில இருந்து இப்ப நம்ம எந்த வழியில போறோம்னா ரைட் கட் பண்ணி ஈரோடு சேலம் போகுதல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த வழியில நம்ம போறோம். அப்படியே தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா சிக்னல் 75. ஓகே, சிக்னல் போட்டாச்சு. இப்ப நாங்க கிளம்புறோம். அப்படியே பாருங்க, சக்சஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு போட்டது சக்சஸ் ஆயிருச்சு. நாங்க கிளம்பிட்டோம். இங்க பாருங்க, போலீஸ்காரங்க நின்றுக்கிறாங்க. குடிச்சிட்டு ஏதாச்சும் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் காலோட வைக்கிறதுக்கு தான் நின்றுக்கிறாங்க. இங்க பாருங்க, அழகியெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. சரி, இவங்க அழகியெல்லாம் இல்ல, சும்மா சொன்னேன். இது நம்ம டிரைவர் ஏதோ ஒண்ணு காமெடி பண்றாரு, அது எனக்கு சரியா கேட்கல, அதனால சிரிப்பு வரல. சோ நீங்க வந்து ரோட்டை பார்த்து ஓட்டலாம் டிரைவரு. நீங்க பாருங்க, மேட்ச் போயிட்டு வந்திருக்காங்க. ஜெயிச்சமா இல்லைன்னு இங்க பாருங்க, கட் அவுட். இங்கதான் நம்ம போறோம். இங்க பாருங்க, உதயநிதி ஸ்டாலினை பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு உற்சாகம் ஆயிடுச்சு. தலைவருங்கிறாரு. சோ அவருக்குதான் ஓட்டு போட போறாரு போல இருக்குது. ஆட்சி அவர் கையில் இருந்தாலும் நம்ம அடுத்தது 2026 ஜெயிக்க போறது பாத்தீங்கன்னா நம்ம டிவிக்கே தான், அதாவது எங்க அண்ணன் விஜய் தான். நீங்க நினைக்கிறதெல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணன் விஜய் தான் ஜெயிக்க போறாரு. பாருங்க, நாடகம் போறாங்க. சோ நான் வந்து கேமரா இல்ல, கொஞ்சம் கவர் பண்ண முடியல. ஆனா இதுவே பக்கா குவாலிட்டி கொடுப்போம். நீங்க பாருங்க, புது ஐடி கம்பெனி ஒண்ணு உருவாகிட்டு இருக்குது, ஏற்காடுன்னு சொல்லிட்டு. இது பாத்தீங்கன்னா இதுவும் உதயநிதி ஸ்டாலினோட தான், அவங்க அப்பா பண்றது தான். இதுதான் புது ஐடி கம்பெனி ஒண்ணு உருவாகிட்டு இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு வேலை இல்லைன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா நீங்க ஐடி டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். எடுத்து நானும் ஐடி டிபார்ட்மெண்ட் தான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு எனக்கு வந்து இதுதான் முடிச்சிருக்கு, இதான் நான் பேசமா இறங்கிட்டேன். இங்க பாருங்க, ஆம்புலன்ஸ் ஒண்ணு வேகமா போகுது. எவனே குத்திச்சு போல இருக்குது மாடு. சோ அதனாலதான் ஆம்புலன்ஸ் வேகமா போகுது போல இருக்குது. கண்டிப்பா அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். இங்க பாருங்க, இந்த இடங்கள்லாம் படுத்துட்டு இருக்கிறாங்க. இங்கதான் வேலை செய்ய போறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பாருங்க, நம்ம அப்படியே போலாம். ஏங்க டிரைவரு எங்கீங்க? இன்னும் தூரமா போகணுங்களா? எல்லாம் டிரைவரு, அது என்னத்து போயிடலாம்னு சொன்னீங்க. இந்த வெயில கூட்டு வந்து காய வச்சுட்டு இருக்கிறீங்களா? 8 கிலோமீட்டர் போகணுங்களா? என்ன டிரைவரே, நீங்க 8 கிலோமீட்டர் போகணும்னு சொல்றீங்க, நம்மளுக்கு இங்க வேற சக அடிக்குதுங்களே. இது நம்ம தனியா ப்ரமோட் பண்ணிக்கலாம் டிரைவரு, நீங்க போங்க. இப்ப நான் ஜல்லிக்கட்டு அந்த மாடை பார்த்தே ஆகணும். இங்க பாருங்க, ஜேசிபி ஷோரூம் வந்து இங்க பாருங்க. நம்ம எப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரி அவுட்டிங் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த வெயிலையும் சீக்கிரம் வந்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க வீடியோவை, அப்பதான் அங்க வளர்றது தெரியும். ஆக்குங்களேன். இங்க பாருங்க, நம்ம பசங்க வெயில இருந்து ஜாம்பு நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. பாருங்க, சூப்பர் தலா, நீதான் பாருங்களேன் எப்படி ஓட்டிட்டு போறாங்க. ஒரே நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இங்கதான் நம்ம ஏரியால இருந்து வரணும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க LMT-ல.
இது பக்கத்துல சொன்னாங்க எல்லைக்கு பக்கம் வந்தாச்சு, இன்னும் ஜல்லிக்கட்டு ஓடுற இடம் காணோம். ஜல்லிக்கட்டு எங்கதான் நடக்குது? 8 கிலோமீட்டர் போகிறது. 2 கிலோமீட்டரா? 2 கிலோமீட்டர் தான். அப்படியே சேலம் வரைக்கும். ஆமா தம்பி, டிரைவரே இதெல்லாம் சரியில்லை டிரைவரே. கொண்டு போயிடும் விழாக. அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் கொண்டு போயிடும். கொண்டு போய்தான் போச்சு டிரைவரு. இப்பவே அரை மணி நேரம் ஆச்சு டிரைவரு. அதான் பார்த்து போய் ஜல்லிக்கட்டெல்லாம் எடுத்து போட்டு அண்ணா ஆய் சொல்லுங்க. சேனல் வச்சிருக்கோம். ஆய் சொல்லுங்க. ஆமாண்ணா பாருங்க, அவங்களாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அப்கமிங் சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா ஒரு நாள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. என்ன சேனல் தான் கேட்கறாங்க, நேம் கேட்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா நம்ம ஒரு நாள் நடந்து போய் இந்த சேனல் நம்ம எல்லாம் வந்த மாதிரிடா அப்படின்னு சொல்லி பாப்பாங்க. சோ இந்த வீடியோவே பார்த்தாலும் பார்க்க சான்ஸ் இருக்குது. ஆனா நீங்க கொஞ்சம் மெதுவா போனீங்கன்னா பரவாயில்ல. நான் பிளாக் பண்றது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். ஓகே பாக்கலாம். போறாங்க பாருங்க, எங்களை தாண்டி போறாங்க பாருங்க. லாஸ்ட் பயலுகளா நம்ம சேனல் மறந்துடாதீங்க. வண்டி டிரைவர் பேசுறேன். லாஸ்ட் பயல் அது இங்க பாருங்க. அவுட்டிங் போறாங்களோ, அவுட்டிங் போறாங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் உருப்படலாம். நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இப்படி போனா எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் உருப்படுமா? ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் இல்லாம போறாங்க. ஆனா மிச்ச நாளுதான் சரி காலேஜ் போகாம கட்டடிச்சு போறாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் இப்படி போகணுமா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு ஏதோ ஒரு அப்படியே ஒரு 10 கூட்டம் அப்படியே ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்குது. சோ நம்ம பக்கத்துல வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். சோ நம்ம இப்ப ஜல்லிக்கட்டை பார்க்க போறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குது. என் மூஞ்சில வேற சிரிப்பு காமிச்சு சிரிப்பு வந்துருச்சு. இது தமிழ்நாடு பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு நம்ம பக்கத்துல நெருங்கிட்டோம். போலீஸ் எல்லாம் நிறைய இருப்பாங்க நினைக்கிறேன். நமக்கு லைசன்ஸ் கேட்க மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கும் ஹெல்மெட் வேற போடல, வித்தவுட்ல வந்திருக்கோம். ஆனா எங்களை மாதிரி நீங்க பைக் ஓட்டாதீங்க. நீங்க போனா இவர் பேசணும்னு சொன்னா பேசிட்டே இருப்பாருங்க. இவருங்க நம்ம மாதம் நிக்கிட்டு வருங்க ஜம்முன்னு போயிட்டு இருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் வராரப்பா, ஓகே. அதை ஏதாச்சும் ஒரு கனடா ஏதாச்சும் போடுவாருன்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் எங்க இருக்கா குடிச்சா என்னன்னு தெரியல. எங்க பாருங்க, ஒரு மாடு, இன்னொரு மாடு. இங்க பாருங்க, காலை ஏத்துறாங்க பாருங்க. ஆமாண்ணே பாருங்க, இவங்க எல்லாம் முத்தி போய் கிடக்குறாங்க. ஜல்லிக்கட்டு, மயில்கால, அப்புறம் இன்னும் ரேஸ்கெல்லாம் விடுவாங்க போல இருக்குது. மஞ்சள் விரட்டு. அது என்ன மஞ்சள் விரட்டா மஞ்சள் விரட்டா? என்ன விரட்டுன்னா அது? மஞ்சள் விரட்டு. ஓகே, அதுவும் சூப்பர்ண்ணா. ஏன்னா விஐபி செல்லும் வழி. இங்க பாருங்க, விஐபி செல்லும் வழி. என்ன சொல்றது, ஒரு காலத்துல காலேஜ் டிகிரி படிச்சு நீங்களே தெரியுதா 10th ஃபெயிலர் என்னை கேட்ட நான் என்ன சொல்றேன்? என்னால இங்கிலீஷ்ல சொல்ல முடியல. ஆனா நீங்க பாருங்க, இதெல்லாம் பார்த்து போயிட்டு இருக்கிறாங்க. எங்க தாத்தா போயிட்டு இருக்காரு. இந்த வயசுலயே அவர் அழகா பாக்குறதுக்கு இந்த வெயில்ல வந்திருக்காருன்னா பாராட்டக்கூடிய விஷயங்க. இதெல்லாம் பக்கத்துல வந்தாச்சு பாருங்க, மாடுகள்லாம் நிக்குது. நாங்க இப்பதான் உள்ள போறோம். உள்ள வண்டி விடலாம் போல இருக்குது. ஆனா
இது விஐபி சொல்லும்படியா? நம்மளும் விஐபி தானா? நம்மளும் ஒன் சப்பானிட்டு நம்மளும் விஐபி ஆகும். ஆனா 1 மந்த்ல நம்ம ஆக வைக்கிறோம்னா அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்டாச்சுவை பாருங்க. அந்த ஸ்டாச்சுவை பார்த்தாலே உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்குது. அந்த ஸ்டாச்சுவை பாருங்களேன். அங்க போய் கண்டிப்பா நான் நின்று நானும் காலையை பிடிப்பேன். அது அப்படின்னு ஒரு போட்டோ எடுப்பேன். இங்க பாருங்க வண்டிக்குள்ள ஒருத்தர் பாருங்க நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இருக்கிறாரு பாருங்க. நாங்க போறோம் பாருங்க, கிணத்துக்கிட்ட உட்காராங்க, நிறைய பேர் நின்றுக்கிறாங்க. கிறுக்கு பையா யாரு கிறுக்கு பையன்? வாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. சே, அங்க போயே ஆகணும். ஆனா ஃபர்ஸ்ட் நீ அங்க விடுனா, நான் அங்க போயிட்டு நான் அந்த ஒரு காலையை அடக்கிறதாச்சு நான் பாக்கணும்னா. இங்க பாருங்க எல்லாரும் போறாங்க. நீ போனா வண்டி நிறுத்தினா முதல்ல அங்க போய் இறங்கிட்டு காமிச்சுக்கலாம்னா. இவர் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் காமின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா காலையை காமிக்க மாட்டாரு. நம்ம இவரை பாக்கணுமா காலையை பாக்குறதுனால இருக்குமா? பாருங்க நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. சோ நிறைய பேர் வெயில்ல வந்து காஞ்சி போயிட்டாங்க. இப்ப நாங்களும் அந்த காயருக்கு தான் வந்திருக்கோம். இங்க பாருங்க ஒரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம். நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்துட்டீங்கன்னா, நம்ம கற்பகம் டு கொச்சின் டு சேலம் பைபாஸ்ல எங்க நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு நடக்குதோ அங்கதான் நம்ம கரெக்டா வந்திருக்கிறோம். இப்ப வந்து வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு நம்ம வந்திருக்கிறோம். உள்ள போய் பார்க்கலாம். வேற லெவல்ல நம்ம வீரர்களா அந்த காலை அடக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரே ஆர்வமா இருக்குது எப்ப உள்ள போவன்ட்டு. வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். வட போலாம். ஒரே மாடு ஆசைக்கு ஒரு மாடு விட ஒரே மாடு கடைசி மாடு ஒரு மாடு விட ஒரே மாடு சண்டை வர ஆசைப்படுறாங்க. ஒரே மாடு கடைசி மாடு ஒரு மாடு உங்க வேண்டுகோள் ஒரே மாடு கடைசி மாடு கடைசி மாடு இந்த பேச்சு கடைசி மாடு. மறுபடியும் புடிச்சிட்டான்டாவா? கூட புடிச்சவன கிடைக்காத அவனுக்கு பலரையா புடிச்சிருக்கா விட்டு ரெண்டு மூணு நாலு கிடைக்காத 6 7 8 9 10 உங்க வேண்டுகளை ஏற்ற ஒரு மாடு அவுத்தாச்சு. பேச்சு வெளியே மாடு குடி மாடு எல்லாரும் வந்து சார் உள்ள வந்து வருவீங்க சார். அப்படி வெளியேற்று நம்பர் சொல்லுங்க. ஒரு அண்டா செட்டு ஒரு கிரேண்ட் திருச்சி மாவட்டம் லால்குடி மீனோ பாபு அவர்களின் மீண்டும் சவள அண்டா செட்டு தம்பி மாடுகள் தம்பிட்ட வெளியே வச்சா பரிசு இல்லைன்னு சொல்லிக்குவா மாடு வெற்றி விட்டு அண்டா கிரேண்ட் பிடிக்கிறீங்களா? பிடிக்கிறீங்களா? ஒரு ஒரு மோட்டாரு ஒரு 50,000 ரூபாய் ஒரு மோட்டாரு ஒரு அண்டா செட்டு
இந்த கையில வச்சு மோசம் குத்துறா மானம் கட்டு போவேன் கையில வச்சுக்க பெரம்பலூர் மாவட்டம் பெங்களூர் அதுல இருக்கிறதா பணம் மாடு கட்டி அவங்க எப்படி கொடுத்துருக்க மாடு கட்டி அவனை கிடைக்காதா உரிமையாளர் கோவை சாபர் மாடு ஒரு மோட்டாரு ஒரு அண்டா செட்டு மாண்புமிகு அமைச்சர் தம்பி சாமியாடி கொஞ்சம் பார்த்து போங்க சாமி ஓரமா போங்க ஏப்பா டெய்லி குடிக்கிறீங்களா சரி சரி குடிக்காம இருக்க சாமி கண்ணை எடுத்து கூட இல்ல ஒரு நாளைக்கு வேஷம் போடுறதாவே கொண்ட காசு ஒரு மூணு கடை ஒரு அண்டா செட்டு தங்க கைனா ஒரு அண்டா செட்டு தங்க கைனா சூப்பர் சூப்பர் ஆறுபட விடுறாங்க தம்பி விடுறாங்க விடுறாங்க ஆறுபட மாடு விடுமாடு தம்பி டோக்கன் தம்பி டோக்கன் முடியும் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுங்க ராஜா நாடகர் மாடு எல்லாத்துக்கும் வாய்ப்பு சேவையா பின்னாடி செந்தில் பாலாஜி வழங்கும் ஒரு மோட்டாரு ஒரு அண்டா செட்டு மாடு வெட்டி விடுது சார் ராஜேந்திர பிரசாத் சார் அங்க மாடு மாடு இன்சூரன்ஸ் ஆயிடுச்சுன்னு யாரு பதில் சொல்றது மிக்சி ஒரு அண்டா செட்டு சூப்பர் சூப்பர் விட்டாங்க தம்பி தம்பி விட்டாங்க மாடு பிடிமாடு கோவை சவுடுமட்டி பிஜேபி மகாதேவன் சாமியாக சேர்க்க மாட்டேன் அண்டா செட்டு பிரிக்க பார்க்கிற ஆள் கட்சி மாடுங்க என்ன ஒரு மாடு இருக்கிறேன் மாடு வெட்டி விட்டது மாடு ஓடி மாடு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 2 பரிசுகள் தம்பி மாட்டவியா உள்ள வந்து மாடு ஓரால்படியா ஓரால்படி புதுக்கோட்டை மாங்கலத்துப்பட்டி கருப்பியாத்தவர் மாடு மாட்டு தர பின்னாடி போவாங்க தம்பி தம்பி ஊதா பிடி தம்பி ஊதா பிடி சொல்றேன் அங்கே புலிது வரங்க பொங்கலாம் சந்தன பூசி ஆளுடா ஆளுடா ஆறுடா ஆமா சூப்பர் 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 ஆறுடா ஆகுமே ஓரால்படியா ஓரால்படி ஏப்பா தண்ணி கொடுங்க வாலண்டியர்ஸ் கொஞ்சம் தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க சூப்பர் சூப்பர் ஆளுடா அங்க டிக்கில ஓட்ட வீரர்களே எச்சரிக்கை நீ தள்ளி போங்கப்பா கொஞ்சம் தள்ளி போங்க மாடு நல்லா விளையாடுச்சுல ஒருங்கி எடுக்கிறே புதுக்கோட்டை மாவட்ட மாடு மாட்டுக்காரர் ஓட்டு பச்சா மாட்டுக்காரர் ஓட்டுன பாரு சூப்பர் 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 6 1 2 3 4 5 6 7 8 9 10 கண்டுபிடிக்க 10 அந்த பேரு கொடுத்துருக்கோம் மாடு பிடி மாடு மாடு பிடி மாடு தம்பி மாடு வெளியேச்சா மாடு வெளியேச்சா அடுத்த வீரர்களே எச்சரிக்கை அண்டா க்ளோஸ்
தம்பி டிக்கி மேல ஏத்துறா ஊழ பேண்டுல ஊழ பேண்டு டிக்கி மேல ஏத்து அப்புறம் ஓபாசிட்டிவ் எடுத்துறேன் அப்படியே எடுத்துட்டு போப்பா மார்ச் போடு மாடு எடுத்துட்டு போங்க அப்படியே இழுங்க இழுத்துட்டு போங்க இழுங்க இழுங்க ஆனா இன்னும் 4 பேர் சேர்ந்து இழுங்கண்ணே ஏப்பா இந்த பச்சை மணி எல்லாம் என்ன வளர்த்தீங்க இழுங்கப்பா அப்படியே எடுத்துட்டு போ அடே உங்க மாட்டை எடுத்துட்டு போங்கண்ணே போகுதுயா எந்த ஒரு மாதிரியா எம் சிவராமன் திமுக விவசாய தொழிலாளி அணி தலைவர் மார்டின் பேர் காளி எம் சிவராமன் திமுக விவசாய தொழிலாளி அணி தலைவர் மார்டின் பேர் காளி நீ தொட்டா காளி பிடிச்சுக்க ஓடாடி ஒரு கிரைண்டர் ஒரு அண்டா சென்று ஒரு கிரைண்டர்ப்பா மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் வணக்கம் ஒரு கிரைண்டர் அரசு ஓடாடி பிடிக்கிறேன் ஓடாடி பிடிக்கிறேன் மாடு பிடிப்பாருப்பா ஐயோ தலைவர் சொல்றா நீ என்னடா வந்து என்ன மதுரை மாவட்டம் அனுப்பாரடி மாட்டின் பேர் மாறன் வீரர்கள் எச்சரிக்கையில் அவரை போட்டிருக்காரு ராமநாதபுரம் மாவட்டம் இடையார் அரசு கான்பரன்ஸ் மாட்டின் பேர் மாறன் உடல்படி விட்டாத சூப்பர் மீடியா மாடு மீது தம்பி டோக்கன் புரட்சி தலைவர் அம்மா நினைவாக கோவை மாவட்டம் மருவிச்சம்பட்டி ஒன்றிய கழக செயலாளர் வெள்ளலூர் தலைவர் மருதாச்சலம் கோவை பரட்டா ஒரு அண்டா செட்டு ஒரு மாட்டு நாளை மஞ்சள் நடந்துட்டு அதே இல்லையா அதே நீங்க அறிவில்ல சூப்பர் 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 மாடு நடத்த மாட்டேன் இந்த மாட்டுக்கு சந்தோஷப்படு மாடு பிடிவாடு சேலம் மாவட்டம் கொல்லப்பட்டி கொலையாளர் வாய்ஸ் மாடு விட்டு அங்க அவன் சொல்றது இப்படி ஒரு நாள் பிரச்சனை இல்லை இப்படி ஒரு ராமசாமி இரண்டு வருஷங்கள் சங்கீரா ராமசாமி முகமது ரபிக் வழங்கும் விரைந்து ஒரு மண்டா செட்டு மாடு வெற்றி மலக்கருப்பு சாமி கோவை மெக்கானிக் சசிகுமார் வழங்கும் பல்வார் வெட்டி மாட்டின் பேர் பாலாஜி ராமசாமி முகமது ரபிக் வழங்கும் ஒரு மிக்சி ஒரு அண்டா செட்டு இரண்டு வரிசைகள் நிறுத்து சொல்லுங்க எதுக்கு இத்தனை பேரு சார் மாடு எதுக்கு பேசுற பேரு எதுக்கு பேசுற பேரு நிக்குது மாடு எதுக்கு இத்தனை பேரு எதுக்கு இத்தனை பேரு என்னப்பா மாடு விட்டு
மிக்ஸி அண்டா செட்டு 2 வருஷம் வாங்கி மதுரை வட கொசவண்டி ஆண்டார் நினைவாக வீர தமிழச்சி அண்ணாஸ்திரி ஏகே வேதம்பிரஸ் குட்டி வேதா கேட்க மாட்டேன் எம்என் ராமசாமி முகமது ரபிக் வழங்கும் புதுக்கோட்டை வடம் கருப்புக்குடி யுவராஜ் மாடு இளைஞர் கருப்பர் மாடு எம்எம் ராமசாமி முகமது ரபிக் வழங்கும் ஒரு மிக்ஸி ஒரு அண்டா செட்டு எம்எம் ராமசாமி முகமது ரபிக் வழங்கும் ஸ்கேன் வச்சா ஆக முடியாது தம்பி வாங்க நீங்க சும்மா இமிஷம் கொடுக்க வர வரப்ப எம்எம் ராமசாமி முகமது ரபிக் வழங்கும் ஒரு மிக்ஸி ஒரு அண்டா செட்டு புதுக்கோட்டை மாவட்டம் கருப்புக்குடி யுவராஜ் மாடு இளையன் கருப்பன் மாடு உட்காருங்கண்ணா மறைக்குது கொஞ்சம் உட்காருங்கண்ணா. தம்பி மாடு வைப்பா புதுக்கோட்டை உடம்பு கருப்புக்குடி யுவராஜ் மாடு இடது கருப்பன் மாடு ஊரவாஞ்சி மாடு மாட்டின் பேர் மருது எம்எம் ராமசாமி முகமது ரபிக் வழங்கும் ஒரு மிக்ஸி ஒரு அண்டா செட்டு மதுரை மாவட்டம் கண்ணை நேந்தருக்கு தான் கண்ணை நேந்தர் போட்டிருக்காரு கூலியாண்டி உருவாண்டி மாடு தம்பி இந்த நன்மையில இருக்கான வெளியே இருக்க ஓடால் பிடி விட்டுறாத தம்பி விட்டுறாதீங்க தம்பி விட்டுறாதீங்க மாடு பிடி மாடு கோடி மாட வைக்காத சார் மாட வைக்கல சார் தாதா தாரே இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாடு கவுக்குற இடம் தாருன்னு. சாமி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மாடுங்க நிற்குதுன்ட்டு. இவ்வளோ மாடு அமைச்சர் ஒரு தங்க காயின் செட்டு அரவிந்த் சார்பாக கோயில் சூழல் கல்வி நதிகள்
உள்ள பார்த்தீங்கன்னா மழை வெளியே வருவான். அவன் வெளியே இருந்து வெளியே போக சொல்லுங்க. சின்ன பிள்ளை அவன் வெளியே உள்ள இருந்து வெளியே போக சின்ன பிள்ளை வெளியே போக. இந்த சைடுல இருக்க இவ்வளவு பேர் நிக்கிறீங்க. நீங்க பின்னால போங்க. இந்த மாதிரி அவுத்தோடனே அப்படியே கதை தரக்கூடாது சொல்லி தம்பி இத்தனை பேர் உள்ள நிக்கிறீங்க. இந்த வெளியே தம்பி கதவை திறக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. வீடியோ எடுத்து எடுத்துறாங்க. கதவை திறக்கூடாது. சந்தப்பட்டி மாணிக்க மாடு மாடு வெட்டுறது சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க சார். சார் இந்த பேர் சொல்ல கலந்துருக்காங்க. அவங்களுக்கு கிளியர் பண்ண சார் கிளியர் பண்ணி பண்ணுங்க சார். இந்த பேர் சொல்லி மத்தால இருக்கிறவங்க கிளியர் பண்ணி சார் உள்ள வாங்க சார். உள்ள வாங்க. அதுக்கப்புறம் மாடுங்க சார். உள்ள வாங்க சார். சார் உள்ள வாங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சுனாவு எந்த ஊர்ல இருந்து வருது மாடு? புதுக்கோட்டை பொன்னமராவதி. ஓ சரி சரி. புதுக்கோட்டை பொன்னமராவதில இருந்து இந்த மாடு வந்திருக்குது. அது மாதிரி மதுரை, சேலம், இந்த மாதிரி நிறைய ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பொங்கல் முடிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் கழிஞ்சுதான் இங்க ஜல்லிக்கட்டே நடக்குது. இங்க சீஃப் கெஸ்டா யாரு வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு. அவரு வந்த பஸ் பாத்தீங்கன்னா இங்க நிக்குது, ஏசி பஸ். அவங்க எல்லாம் ரொம்ப ராயலா வராங்க. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க தான் இந்த வெயிலையும் பைக்லயும் வந்துட்டு இருக்கிறோம். வா அப்படியே போலாம். பாருங்க எங்கெங்கயோ இருந்து மாடு வந்திருக்குது. சூப்பர் யாவல் இந்த மாட்டையில காமிடு அப்படியா. இது எந்த ஒரு மாடுன்னு தெரியல. எந்த ஊர் மாடுனா? கிருங்காக்கோட்டை. மதுரை கிருங்காக்கோட்டை, சிவகங்கை. சரி சரி. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கையில இருந்து வந்திருக்குது. எல்லாமே ஒரு பிரைஸை எதிர்பார்த்தா எல்லாம் வந்திருக்காங்க. பரவாயில்ல, இன்னும் இங்க நடக்குதுங்கிறது ஒரு பாராட்டக்குரிய ஒரு விஷயம்தான். ஆனா என்னடா பேஜ் டாஸ்க் பயிலுகளாண்ணா, டாஸ்க் பயிலுக யூடியூப் சேனல்னா, டாஸ்க் பயிலுக யூடியூப்னா டாஸ்க் பயிலுகளா யூடியூப் சேனல்னா. சரி ஆமாண்ணா.
ஓகேண்ணா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கண்ணா மறக்காம. சரிண்ணா. இதான் நம்ம ஸ்டாலின் தானே, உதயநிதி ஸ்டாலின் வந்த பஸ். பயங்கரமான பஸ்ஸுங்க அது. ஓகேவா, தெரியுதா நல்லா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு மாடு இருக்குது. இந்த ஜல்லிக்கட்டை பத்தி எனக்கு சரியா தெரியல. இன்னைக்கு நான் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. மாடு மாடு வளர்த்துறவங்க வந்து மாடு பிடிக்கிறவங்க விடவே கூடாது. மாடு பிடிக்கிறவங்க கிட்ட விடவே கூடாது. அதை தாண்டி வந்துட்டாதான் இவங்களுக்கு பெருமை. அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், அவங்களுக்கு தான் பெருமை. அப்புறம் நம்ம என்ன மாடு வளர்த்துருக்கோம் இவ்வளவு நாளா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இது என்னன்னா, இது என்னன்னு தெரியல. அந்த சைடு போறதுக்கு இந்த சைடு இருந்துட்டு ஏறி ஏறி போயிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சோ நம்மளும் ஏறி பார்க்கலாம், ஏதாச்சும் ஒண்ணு சொல்றாங்களான்னு பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா மாடை ரொம்ப க்ளோஸ் அப்ல பார்க்கலாம் போல இருக்குது. இங்க இருந்து பார்த்தா மாடை ரொம்ப க்ளோஸ் அப்ல பார்க்கலாம் போல இருக்கு. பாருங்க மாடுங்கெல்லாம் பாருங்க, நல்லா அலங்காரம் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. சோ இந்த வழியில தான் விடுறாங்க போல இருக்கு. இந்த வழி இதான் வாடி வாசல் போல இருக்குது. இந்த வழியில தான் விடுவாங்க போல இருக்குது. சோ நீங்க கண்டிப்பா நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஜல்லிக்கட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஜல்லிக்கட்டுங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய விளையாட்டுல ஒண்ணு. பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா எல்லா தமிழனும் கண்டிப்பா இது நீங்க வாட்ச் பண்ணி ஆகணும். இதை செஞ்சு எங்க ஜல்லிக்கட்டு நடந்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க. பொங்கல் அப்பவும் இருந்தாலும் சரி, இல்ல அதர் டேஸ்ல எப்பவா இருந்தாலும் சரி, நீங்க ஜல்லிக்கட்டை மட்டும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா பார்க்கணும். இதை நான் விரும்பி கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நெக்ஸ்ட் நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாங்க வந்து இன்னும் இங்க இருந்து பார்த்தாச்சு, அவ்வளவுதான், முடிச்சாச்சு. பாத்தீங்கன்னா இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. திரும்பி ஆரம்பிக்கிறேன். டாஸ்க் பயலுகடா. இப்ப பாத்தீங்கன்னா இது ரெண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் காரு. இந்த கார் எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த காரை கொடுப்பாங்க. இந்த காரு பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பிரைஸ் காரு, இது செகண்ட் பிரைஸ். இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்டா யார் நல்லா மாடு பிடிக்கிறாங்களோ, அதிக மாடு யார் பிடிச்சிருக்காங்களோ அதிக நேரத்துக்கு 10 செகண்ட் தான் டைம். 10 செகண்ட் யாரு பிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த காரு வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. யாரு கொடுக்குறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு இங்க நின்று பாக்குறதுக்கு எங்களுக்கு டைமும் இல்லை. சோ வாங்க அடுத்தடுத்த பிரைஸை நம்ம போய் பார்க்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 2 நிக்குது. இது பாத்தீங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட் வண்டி 2 நிக்குது. சோ இது பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த பிரைஸ் நினைக்கிறேன். இதுக்கு அப்புறம் கொடுக்குற பிரைஸ் இதுன்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா எல்லாருமே ஜல்லிக்கட்டுல கலந்துக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பிரைஸ் எல்லாம் வந்து எந்த போட்டிகளுக்கும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி போட்டிகள் கொடுக்குறாங்க. கண்டிப்பா எங்க இருந்தாலும் வந்து நீங்க கலந்துக்கலனாலும் பரவாயில்ல, வந்து யூசி வாட்ச் இந்த ஜல்லிக்கட்டு வாட்சாச்சு பார்க்கவாச்சு செய்யுங்க. ஸோ நான் அதான் விரும்பி கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாத்தீங்கன்னா நிறைய பேர் இடையில வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரஷ்ஷா இருக்குது. ஸோ நாங்கள் கொஞ்சம் வெளில வந்துக்கிறோம். வெளில வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். பாத்தீங்கன்னா இது இன்னொரு டைம் க்ளோஸ் அப்ல காமிச்சிருங்க ஜீஸ். நீங்க பாத்தீங்கன்னா இது சைனு. இது பாத்தீங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும். இது ரெண்டுமே நல்ல மைலேஜ் கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா பேட்டரி போட்டு நம்ம ஓட்டிக்கலாம். ஏன்னா இது ஒரு ஸ்கூட்டி, ஒன் ஆஃப் த ஸ்கூட்டி சைடு இது. ஸோ அவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், அதுக்கு அடுத்தடுத்த பிரைஸ் இதெல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாஸ்க்கு பயலுகடா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கிறோம்.